அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கதிர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பேய் ஆவாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதான் வந்துட்டு பேய் ஆவாரை. இதனுடைய மற்றொரு பெயர்கள் பார்க்கலாம். பொன் ஆவாரை, தகரை, நத்தம் தகரை, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரம், குளம், ஏரி, சாலையோர பகுதி, அது மட்டும் இல்லாமல் நிலத்து பகுதிகளில் கூட தானாக வளரக்கூடிய ஒரு செடி வகை தான். முக்கியமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடங்களில் வளரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஜூலையிலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே நிறையவே வந்துட்டு வளரும். அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் அதிகப்படியாக வளரக்கூடிய ஒரு செடி வகை தான் பேய் ஆவாரை. பேய் ஆவாருடைய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்கலாம். பேய் ஆவாரை பூக்கள் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இதனுடைய பூ, இலை, காய், வேர் இவை அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சவை. இதனுடைய பூக்கள் கூட நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ உடல் பருமனை குறைக்க நமக்கு பேய் ஆவாரை எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதனுடைய இலைகள், அதாவது நல்லா எலசாக இருக்கிற இலைகளை மட்டும் பறித்து பாசி பருப்பு சேர்த்து நீங்கள் கூட்டு செஞ்சு வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி ஒரு 3 மாதங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் பருமன் குறையும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. உடல் பருமனை குறைக்க விரும்புபவர்கள் இந்த கீரையை கண்டிப்பாக நீங்கள் கூட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து இதனுடைய இலைகள் வந்துட்டு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்குது. இதனுடைய காய்கள்லாம் பாருங்கள், நல்லா கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா, கொத்தவரங்காய் காய், அந்த காய் மாதிரி நல்லா தட்டையாக நீளமாக இருக்கும். பேய் ஆவாரையை பயன்படுத்தி நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு சரியாகுதுன்னு ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கல்லீரலை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது. காய்ச்சல், இருமல், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாந்தி, வீக்கம், மூட்டு வலி, இந்த மாதிரி பல பிரச்சனையை வந்து நமக்கு பேய் ஆவாரை வந்துட்டு சரிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வலிப்பு நோய், வயிற்று வலி, சிறுநீரக கோளாறு, சர்க்கரை நோய், அரிப்பு, தொண்டைக்கட்டு, சளி, தலைவலி, இரத்த சோகை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நமக்கு வந்துட்டு பேய் ஆவாரை பயன்படுது. முக்கியமாக மஞ்சள் காமாலைக்கும் நமக்கு பயன்படுது. இந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட பேய் ஆவாரியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நமக்கு உடம்புல வந்துட்டு ஏதாச்சும் அரிப்புகளோ இல்லைனா அங்கங்கே வந்து தடுப்பாக எதனா வீங்கிடுச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதனுடைய இலையை நீங்கள் பறித்து அரைச்சி அது மேலே வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு சரியாகிடும். திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு எந்த மாதிரி தோல் வியாதிகளாக இருந்தாலும் நமக்கு பேய் ஆவாரை நமக்கு சிறந்த தீர்வை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இதனுடைய விதை, இதனுடைய காய்ந்த விதை இருக்கு இல்லைங்களா, அது பாருங்கள். இதனுடைய காய்ந்த விதைகளை எடுத்து நீங்கள் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பண்ணி தூளாக்கி இது கூட சிறிதளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி குழப்பிட்டு உங்களுக்கு உடம்புல வந்துட்டு ஏதாவது தேவை, இப்போது என்ன சொல்லிட்டோம், சொறி, சிரங்கலாக இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் இல்லாமல் தோல் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அது மேலே இந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு தோல் பிரச்சனைலாம் வந்து சரியாகிடும். உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்பட்ட புண்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி அடிப்பட்ட புண்களுக்கு பேய் ஆவாருடைய வேர் பகுதி நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த வேரை வந்துட்டு நீங்கள் நல்லா அரைச்சி அடிப்பட்ட புண்கள் மேலே நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு புண்ணெல்லாம் வந்துட்டு ஆறிடும். அதனுடைய வலிகள்லாம் வந்துட்டு குறைஞ்சிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்க. அடுத்து இப்போது இதனுடைய இலைகள், இதனுடைய இலை மற்றும் விதை, இது இரண்டுமே சேர்த்து நீங்கள் தோல் பிரச்சனைக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விதைகள் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய விதைகளை நல்லா காய்ந்த விதைகள் இருக்கு இல்லைங்களா, காய்ந்த விதைகளை எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி அதை வந்து சலிச்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து சிறிதளவு தேன் கலந்து நீங்கள்
சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருமல்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே சரியாகிடும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதனுடைய விதை இருக்கு இல்லைங்களா, இதனுடைய விதையை நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சளி இருமல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு சரியாகிடும். நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், அதனுடைய வேர் பகுதி, அதனுடைய தண்டெல்லாம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செடியாக இருக்குன்னா இது பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு பேயாவரை தாங்க அதிகமாகவே இருக்கும். இதனுடைய காய் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வெடித்து அதனுடைய விதைகள் மூலயமாவே வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யும். பக்கத்தில் எங்கெல்லாம் அதனுடைய விதைகள் விழுதோ அங்கே எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பேயாவருடைய செடி தான் அதிகமாகவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா புதர் செடி மாதிரி அதிகமாகவே வளர்ந்துடும். அந்த அளவுக்கு வளரக்கூடியது. ஒரு 3 அடி வரைக்கும் தான் வந்துட்டு வளரும். பாருங்கள், அதனுடைய இலைகள் பூக்கள் எல்லாமே பார்க்குறதுக்கே வந்துட்டு நமக்கு ஆவாரம் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதனுடைய காய் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுனால கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு முக்கியமாக பயன்படுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். என்னுடைய பூ வந்து நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை. என்னோடய சேனலுக்கு நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சாய்ராம்.